அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து ஹல்வா பூரி செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து 2 கிலோ கடலப்பருப்பு எடுத்திருக்கோம். அதோட 15 ஏலக்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு 3 விசில் விட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து செய்யலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து ஆற வைக்கிறதுக்காக இது வந்து போட்டிருக்கேன். 2 கிலோ கடலைப்பருப்பு வந்து வேக வச்சது வந்து நல்லா ஆற போட்டுட்டேன். 2 தட்டில் போட்டிருக்கேன் நான். அது கூட சேர்த்து 3 தேங்காய், துருவின தேங்காய் வந்து 3 தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மிக்சியில் அரைச்சிக்கணும். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்ச பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக வேணாம், கொஞ்சமாக ஊற்றுங்க போதும். அதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ வந்து அது கூட சேர்த்து 1/4 கிலோ பாதம் வந்து ஊற வச்ச பாதம் அதுக்குள்ளே சேர்க்கணும். தேங்காய் வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். நான் உள்ளேருந்து காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பருப்பையும் இப்போ வந்து தேங்காயும் பாதம் 3ஐயும் அரைச்சி இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும். அந்த கலருக்காக கேசரி பவுடர் வந்து போட்டுக்கணும். இன்னும் நல்லா நல்லா அகலமான பாத்திரம் வைக்கணும் இதுக்கு. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து சர்க்கரையும் இதில் வந்து போட்டுக்கணும். 2 கிலோ பருப்புக்கு 3 தேங்காய். இப்போ வந்து 4 கிலோ சுகரை ஆட் பண்ணிக்கணும். 4 கிலோ சுகரை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 கிலோ போட்டேன். இன்னும் வந்து 2 கிலோ போடணும். நல்லா இது நல்லா கீழேயே வச்சு தான், அடுப்பு மேலே நான் வைக்கல, கீழே தான் வச்சு எல்லாமே சேர்த்துக்கணும். பருப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா பாதம், அதுக்கப்புறமா ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு பருப்பை மட்டும் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நல்லா சேர்த்துட்டு இது வந்து அடுப்பு மேலே வைக்கணும். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு நல்லா ஆட்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் ஆட்டணும். இதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தெரிக்கும் அதனால் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. காட்டன் கிளாத் இல்லைன்னா டவலில் வச்சுட்டு கை மேலே வந்து படாமல் பார்த்துக்கோங்க. கை மேலே வந்து நல்லா டவலை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டி பாருங்கள், நல்லா வரும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜு. நான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து காமிக்கிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள் எப்போ ஸ்வீட் எப்படி நல்லா டேஸ்டியாக சூப்பராக அந்த கலரும் நல்லா வரும். இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் மாறிட்டே வருது. இப்போ வந்து இது நல்லா இன்னும் தெரிக்கும், இன்னும் வந்து நல்லா கொதிக்கணும், இன்னும் நல்லா வேக வைக்கணும். இந்த தேங்காயோட ஸ்மெல்லாம் போயிடுச்சுனாக்கா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்லேயே வந்து நான் வந்து தவாவை வச்சுட்டேன் கீழே. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கனமான பாத்திரம் இது இருந்துச்சுனாக்கா வச்சுருங்க. நீங்கள் ஒரு தகடு மாதிரி நல்லா கனமாக இருந்துச்சுனாக்கா கீழே வச்சிட்டிங்கனாக்கா கீழே அடி பிடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக வரும். இது அல்வா மட்டும்தான், இன்னும் பூரி செய்யலை. பூரி வந்து நான் மாவு வந்து எப்படி பிசைறது, அது எப்படி வச்சு பூரி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி அளவுக்கு வெந்துருச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு, தெரியுது பாருங்கள். கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி நீளமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து தெரிக்கும், நல்லா தெரிக்கும், கீழே எல்லாம் விழும். அதனால வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீளமாக, அதுக்கப்புறமா கைக்கும் க்ளவுஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி தெரிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால தான் பாருங்கள், நல்லா தெரியுது எனக்கு.
இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாயிடுச்சு. பூரி செய்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆறணும். ஆறிடுச்சுன்னா பூரி வைக்கிறதுக்கு சரியாக போயிடும். இது வந்து கெட்டியாயிடுச்சு. ஆனால் இந்த ஆறிடுச்சுன்னா இன்னும் கெட்டியாயிடும். பூரிக்கு உள்ளே வைக்கிறதுக்கு சரியாக போயிடும், ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு. இதோட வந்து பாதமும் இது முந்திரியும் ரெண்டையும் வறுத்து வச்சது இதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். இது செஞ்சு வச்சுட்டு தான் மாவு பிசையணும். அப்போ தான் இது வந்து நல்லா ஆறி வரும். அதுக்குள்ளே மாவும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து மாவு பிசைறதுக்கு நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன். 4 கிலோ மாவுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் வந்து நான் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேன். வேணும்ன அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ போடணுன்னு மாவுக்கு, எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ தண்ணின்னு. 4 கிலோ மைதா வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஜல்லடை பண்ணி வச்சுருக்கிறது 4 கிலோ மைதா. 1 கிளாஸ் டம்ளர் பால் சூடு பண்ணி ஆற வச்ச 1 கிளாஸ் மெஷர்மெண்ட் பார்த்திங்கனாக்கா 1/4 லிட்டர் வரும். அதுக்கப்புறமா சூடு பண்ண எண்ணெய் ஆற வச்சிடணும் நல்லா. அது கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு வரும்போது போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அதனால் அந்த வந்து சவுண்ட் எதுவுமே வரல. இப்போ வந்து பாலை போட்டுக்கணும். நல்லா வந்து பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கலக்கிட்டேன். இப்போ வந்து பால் ஊற்றணும். பாலை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி மட்டும்தான் இருக்கிறது. தண்ணி ஒரு ஜக்கு எடுத்துருக்கேன். அது வந்து பூரிக்கு வந்து அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா திருப்பி பிசைகிறேன் நான். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா எல்லாமே ஈவனாக வரும். அப்போ சூப்பராக இருக்கும். மாவு வந்து ஈக்குவலாக சூப்பராக வரும். மாவு நல்லா பிசைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி திருப்பி மாவு பிசைஞ்சிங்கனாக்கா பூரியும் கரெக்டாக வரும். இது நல்லா பிசைஞ்சு வச்ச மாவு வந்து இப்போ கொஞ்சமாக எடுத்து அது வந்து பூரி உருண்டைக்கு மாதிரி செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் வந்து பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா ஊட்டிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக பால் மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீளமாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணிக்கணும். இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து நல்லா உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் போட்டு இது வந்து ரொட்டி மாதிரி செய்யணும். இது ரொட்டி மாதிரி இல்லை, பூரி மாதிரி நல்லா மெலிசாக செஞ்சுக்கணும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து மெலிசாக செஞ்சுட்டு அதுவும் இந்த மாதிரி பூரி மாதிரி மெலிசாக செய்யணும். மாவு பாருங்கள், நான் எவ்வளோ மெலிசாக பிசைஞ்சிருக்கேன்னு. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அது வந்து இதில் அல்வா வச்சிடணும். அல்வா வச்சு இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். பக்கத்துலேயே ப்ரெஸ் பண்ணணும். அதுக்குன்னு இது மேலே எல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கனாக்கா அது வெளியில் வராது. எண்ணெயில் தாராளமாக பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா
இந்த மாதிரி டிசைனை போட்டுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கையிலையே செஞ்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு நான் பாருங்கள் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். மாவு வந்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆர்டரும் எடுக்கிறேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் நான் வந்து செஞ்சு தரேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து செஞ்சது வந்து அங்கே இருக்கிறது. இது வந்து காயக்கூடாதுன்னு நான் ரூமில் கொண்டாந்து போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டிங்கனாக்கா செஞ்சு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வச்சு நல்லா நெருப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா பூரி போட்டு பொரிச்சிக்கணும் இந்த மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பும் சூப்பராக இருக்குது, பூரியும் சூப்பராக வருது. செகப்பாக நல்லா கலராக மாறி வந்த பின்னாடி அது எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து ரவாவோட ஃபீர்னி இது பாயாசம் செஞ்சிங்கனாக்கா அதோட சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். இது அப்படியே சூப்பராக இருக்கும், எதுவுமே இதுக்கு தொட்டுக்க வேண்டாம். இன்னும் நீங்கள் வந்து அதுவும் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செஞ்சது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து அவ்வளோதான். நான் சேவிங் பிளேட்டை வச்சு சர்வ் பண்ணேனாக்கா சுடு சுட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வந்து சர்விங் டிஷ்ஷில் வச்சுட்டேன். இது வந்து நான் என் பையனுக்கு சாப்பிட வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டேன் பாட்டி வீட்டிலேருந்து. இப்போ நான் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு பூரி எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் பண்ணின்னுக்கிறாங்க, சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறுமுறுன்னு வரும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை உடைக்க போகிறேன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஸ்டஃபிங் வேறு மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹல்வா அப்படியே இருக்குது. லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நீங்களும் ட்ரை. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவும் செஞ்சுன்னுக்குறாங்க. மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் உங்களுக்கு இன்னும் வீடியோ வேணுன்னா நாங்கள் மறுபடியும் போடுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.